Question number 5. 1500 families were surveyed and following data was recorded about their maids at homes. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 1500 குடும்பங்களின் அவர்களின் வீட்டில் உள்ள பணிப்பெண்களை பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டுள்ளன. பின்வரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டைப் ஆஃப் மெய்ட்ஸ் ஒன்லி பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத் பார்ட் டைம் அண்டு ஃபுல் டைம் ரெண்டுமே பார்க்குறவங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பார்ட் டைம் வந்து ஒன்லி பார்ட் டைம் வந்து 860 ஃபேமிலிஸில் பார்க்குறாங்க. ஃபுல் டைம் வந்து 370, போத் ரெண்டுமே பார்க்குறவங்க 250 பேர். ஸோ எ ஃபேமிலிஸ் இஸ் செலக்டட் at random. Find the probability that family selected has both type of mates. சமவாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கும் போது அக்குடும்பம் இருவகை பணிப்பெண்களையும் வைத்திருக்கும். போத் டைப் ஆஃப் மேட்ஸையும் வச்சிருக்கிறது. செகண்ட் வந்து பார்ட் டைம் மட்டும் வச்சிருக்கிறது. தேர்டு ஒன் வந்து ஃபுல் டைம் மட்டும் வச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அதாவது நோ மெய்டு, சாரி தேர்டு ஒன் வந்து நோ மெய்டு, மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துடலாம். என் ஆஃப் எஸ் மொத்தம் எவ்வளோ? 1500 ஃபேமிலிஸு. ஸோ 1500 தான் என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ பார்ட் டைம் மட்டும் பார்க்குறவங்க 850, என் ஆஃப் பி ஃபுல் டைம் பார்க்குறவங்க 370, ரெண்டுமே பார்க்குறவங்க 250. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின்னா போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸு. போத் டைப்னா இது பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டும் பார்க்குறாங்க. இதுதான் போத்து. ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 250 டிவைடட் பை 1500, இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 1/6 கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 1/6ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் டைம் மெய்டு. பார்ட் டைம் மட்டும் பார்க்குறவங்க என்ன? 850 பேர். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 820 டிவைடட் பை 1500, இதை கேன்சல் பண்ணிட்டோம். 86 150, இதை கேன்சல் பண்ணால் 43 டிவைடட் பை 75 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏக்குரிய ஆன்சர். தேர்டு ஒன் மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸு. டோட்டல் மெய்டு என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 860 370, அதாவது பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத்து. இது பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத்து. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் மெய்ட்ஸ் கவுண்ட் கிடச்சிருமா? ஸோ டோட்டல் மெய்டு வந்து 1480. நோ மெய்டு மொத்தம் எவ்வளோ ஃபேமிலி இருக்காங்க அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நோ மெய்டு இல்லாதவங்க எத்தனை? 1500 மைனஸ் 1480, இதை மைனஸ் பண்ணால் 20. ஸோ என் ஆஃப் டி வந்து 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ மெய்டே இல்லாதவங்க வந்து 20ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என் ஆஃப் எஸ்ஸு, ஸோ மெய்டே இல்லாதவங்க வந்து பி ஆஃப் டின்னு எடுத்துக்கலாமா? ஸோ என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 20 டிவைடட் பை 1500 கேன்சல் பண்ணால் 2 டிவைடட் பை 150 வரும். இதை கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 75. ஸோ பி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 75 அப்படிங்கிறது தான் மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதுங்களா?